டே 103க்கான ஒரு அற்புதமான ரிவ்யூ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விக்கல் விக்கல் இல்லை, இவர் யார், வினோத் அண்டு திவாகர் ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இதை காமெடின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா அப்படின்னா தெரில. அது அது அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாண்டி சொன்னது போல் ஆரம்ப கட்டத்தில் வந்து உண்மையாலே இந்த காம்போ நல்லா இருந்தது. பெருசாக இவங்க பேசிக்க மாட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் இப்போ வந்து இவங்க வாலண்டியராக பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. மாடுங்கிறது, அது குளிப்பாட்டுறதுங்கிறது, இதெல்லாம் பாடி ஷேமிங்கில் தான் வருமே தவிர்த்து காமெடியில் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அதற்கு அடுத்ததாக ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க பிக் பாஸ் வீட்டில். அதில் வந்து ஃபஸ்ட்டு வினோத்து தான் துப்புவார். அது நீங்கள் இந்த 1 ஹவரில் அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியாது, லைவில் பார்க்கும்போது தெரியும், ப்ரோமோவில் பார்க்கும்போதும் தெரியும். வினோத் தான் துப்புவார். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் உடனே பதிலுக்கு அவர் துப்புவார். உடனே நாட்டாமல் பண்ணுறது மாதிரி நம்ம பிரஜன் வந்து வாட்டர்மெலனை கண்டிப்பார். எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, எப்போதுமே ஒரு 2-3 பேரை மட்டுமே டார்கெட் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து உத்தமர்கள் போலவே இருப்பாங்க. அது என்ன மாதிரி ஆளுகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஒருவேளை பிரஜன் வந்து பக்கத்துலேயே வாட்டர்மெலன் உட்காந்துருந்ததுனால அவர் துப்பியதை அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, அவர் தானே ஃபஸ்ட்டு துப்புனாருங்கிறத அவர் சொல்கிறார்ல. ஒரு பேச்சுக்காவது வினோத்தை கேட்கலாமா அப்படின்னா, வினோத்தை கேட்டால் நம்ம வந்து நம்மளுக்கு நல்ல பேர் வராது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்கிறாங்களே தவிர ரியாலிட்டி இல்லைங்க. அந்த ஒரு விஷயத்தில் வாட்டர்மெலன் கிட்ட அந்த ரியாலிட்டி இருக்குது. நீ என்னை திட்டுவியா, நான் உன்னை திட்டுவேன். நீ என்னை அடிக்க வரியா, நான் உன்னை அடிக்க வருவேன். அந்த அந்த ரியாலிட்டி வந்து உண்மையாலே இவங்களை திட்டினா நமக்கு பேர் கிடைக்கும், இவங்களை விமர்சித்தா இது கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இல்லாமல் உள்ளே இறங்கி பண்ணுறது இல்லையா, அது சம்பவம். அதுக்கடுத்தது திவ்யாவை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாட்டர்மெலனை வெறுப்பேற்றிட்டு இருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். வாட்டர்மெலன் வந்து ரொம்ப லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு போல இருக்குது திவ்யாவுக்கு. அதையும் அவர் திருத்திக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க பிக் பாஸ்கிட்டே சொல்கிறாங்க, நான் ஃபைனலிஸ்ட்டாக இருக்கேன், இந்த கொலை கூட ஏதாவது நடந்துடும் போல இருக்குன்னு. அந்தளவு அவர் லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு. அதையும் பிக் பாஸ் ஏன் ஒருத்தங்க வந்து கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல வார்னிங் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. அதற்கு அடுத்தது இன்றைய நாளில் வந்து சாண்டி அண்டு கவின் இவங்க ஏதோ ஒரு திரைப்படம் இணைந்து நடிக்கிறாங்க, அதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப கால நக்கராப்பில் பிக் பாஸ் சாண்டிக்கு. ஏன் நீங்கள் வரவே இல்லை, ஏன் நீங்கள் வரவே, அவன்னா உங்களை மாதிரி ஃப்ரீயாவாக இருக்கிறாரு, அவர் பிஸியாக இருக்கிறாரு, 4-5 மொழியில் நடிச்சிட்டு இருக்காரு, கொரியோகிராஃப் பண்ணுறாரு, ஏன் நீங்கள் வரவே இல்லை வரவே இல்லைன்னு ரொம்ப கால நக்கராப்பில் பிக் பாஸ். தெரில, அது எனக்கு என்னமோ அவர் பிக் பாஸ் மாதிரி தெரில, வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு விடுங்க. அதேமாரி கவினுக்கு அது அடுத்தடுத்து படங்கள் புக் ஆகுது. பட் அவங்க 2 பேரும் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஏன் பெட்டியை எடுத்த ராஜா அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கிட்ட. அப்போ 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெற்றிக்கு பக்கத்தில் இருந்த, அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு. இப்போ இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மற்ற ஃபைனலிஸ்ட்டுக்கு மனதளவில் அவங்க கொஞ்சம் நோகுறாங்க. பர்டிகுலராக அரோரா. என்ன காரணம்னா, நம்ம தானே அதை இனிஷியேட் பண்ணி எடுக்க வச்சோம், நம்மளை வந்து மக்கள் தப்பாக நினச்சிருவாங்களோ, அதுக்கு விஜய் சேதுபதி குறும்படம் போட்டு க்ளோஷர் கொடுத்தாரு. பட் எப்படி நினைப்பாங்க, எப்போதுமே தப்பாக தான் நினைப்பாங்க. ஏன்னா அது உங்களுடைய பிளான் தான். நீங்கள் ஜெயிக்கலான்னு நீங்கள் நினச்சிங்க. பார்ப்போம் அது முடிவுகள் வந்து என்ன வருதோ. அது இன்றைக்கி விஜய் சேதுபதி, அதுவும் உங்கள் ஃபேவரட் விஜய் சேதுபதி தான் கொண்டு வந்து வெற்றியாளர் அறிவிக்க போகிறாரு. அது என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துங்க. பட் இருந்தாலும் அது ஒரு கேமாக நீங்கள் விளையாடிங்க அப்படின்னு கடந்து வேணால் போயிங்க. ஆனால் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறு. என்றைக்குமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அரோராவுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்தே ஆகணும். சாண்ட்ராவுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்தே ஆகணும். மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் வந்ததுக்கு பிறகு தன்னை ஹீரோவாக உணர்கிற சபரி, அவன் போட்டான் பாருங்க ஒரு ட்ராமா, அவனுக்கும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ராமா போட்டோம், அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு நல்ல பேர் பயங்கர பூமாக இருந்தது. ஆனால் காலங்கள்னு ஒன்று இருக்குல்லப்பா, அது போக போக தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ஒன்று நீயும் அதை பார்த்து வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கி ஒரு குறும்படம் போட்டாங்க, சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் போட்டாங்க, அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஷர் கொடுக்கலாம். நான் என்ன தான் பேசினேன், சாண்ட்ரா வந்து வியானா கிட்ட என்ன பேசினேங்கிறத திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வியானாவையும் உட்கார வச்சு பேசிடுவோமே. இல்லை 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 இல்லை, அவள் வந்து அவள் ஆட்டையை கலைச்சிருவான், நான் வந்து தனியாக சொல்கிறேன். சரி என்னதாம்மா பேசுனீங்க அப்படின்னா, அதாவது வியானா கனியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, உன் மேலே நான் பொசசிவாக இருக்கேன் அப்படின்ட்டு. அது இல்லை. சரி அப்போ அது என்ன சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன்னா, உள்ளே போயிட்டு அந்த வெட்டிக்கோ துட்டிக்கோன்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க இல்லையா, அப்போ என்ன கழட்டி விட்டு உன் கூட அவர் சேர்ந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் இல்லையா. இது வெளியில் பார்க்குற மக்கள், தன்னுடைய குழந்தைகள் இதை பார்த்து என்ன நினைக்கும்,
என்னடா அம்மாவை கழட்டி விட்டு திவ்யாவை பிக்கப் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் இல்லையா? அந்த ஒரு இதில் தான் சொன்னேன். இல்லை இது வியானா சொன்னதை விட இது ரொம்ப அசிங்கமாக இருக்கே. ஆமாம், நான் அதில் தான் சொன்னேன். வியானாவை கூப்பிட்டு கேட்டுருவோமா? இல்லை வியானாவை இப்போ கூப்பிட்டு கேட்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வியானாட்ட திவ்யா கூப்பிட்டு கேட்குறாங்க. வியானா உள்ளே என்ன நடந்ததோ அதை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்ததாக இன்னைய நாளில் வேறு என்ன சிறப்பு? ஒரு ஏவி போட்டாங்கங்க. ஃபைனலிஸ்ட்டுக்கு ஏவி போட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஏவி எல்லாமே ஒளிபரப்பு செய்யப்பட்டு விட்டது. நமக்கு இங்கே விக்கல் விக்ரமுக்கு போடுறது தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ஏவி நான் என்னுடைய இவ்வளோ நாள் இதில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு ஹைப் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் இல்லை. நம்ம அரோரா சின்க்ளேயருக்கும் ராவண மகனாங்கலாம் போட்டாங்க. பட் விக்ரமுக்கு எதுவுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட. ஆக்சுவலாக என்னென்னா இவர் உண்மையாலே ஃபைனலிஸ்ட்டாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னுடைய மனம் ஒத்துக்காது. என்ன காரணம்னா சில கிளாஸில் வந்து வாத்தியாருங்களை ஐஸ் பிடிச்சி சில பேர் முன்னாடி போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி இது பிக் பாஸையும் விஜய் சேதுபதி ஐஸ் பிடிச்சி என்னமோ இவங்களுக்கு உரிமையாக இருக்கிற மாதிரி அதுமாதிரி நாமினேஷன்லையும் பெருசாக வராது. அப்படியே எஸ்கேப் ஆகி வந்த கேட்டகரி தான் விக்கல் விக்ரம். பெருசாக ஒன்றுமே பண்ணலங்கிறது அந்த ஏவி பார்க்கும்போது விக்கல் விக்ரமுக்கே உணரணும். நம்ம ஒன்றுமே பண்ணல போல இருக்க. ஒரு சென்டிமெண்ட்லேயும் நம்ம இல்லை, லவ்லேயும் நம்ம இல்லை, காமெடிலையும் இல்லை, சண்டேலையும் இல்லை. ஒரு சும்மா ஒரு 4 காட்சிகள் போட்டு பின்னாடி ஏதோ மியூசிக் போட்ட மாதிரி இருக்குன்னு அதை பார்த்த உடனே மனசு உடையிறாருங்க விக்கல் விக்ரமே. அது காட்டிக்கல அவர். அது வெளியில் வந்து அது பேசும்போது அதை தான் உணர்றாரு. நம்ம ஒன்றுமே பண்ணலான்னா நம்ம 200% போட்டோம் 200% போட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோமே, ஊரை தான் ஏமாற்றிருக்கோமா? நாம் சொன்னதில் இவனுங்க ஏமாந்துருக்கானுங்க. அது மட்டும்தான் நிதர்சன உண்மை. ஆடியன்ஸ் வந்து ஏமாறலை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். வேறு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா விக்கல் விக்ரமை விட விக்கல் விக்ரம் டீம் வெளில ஒன்று போட்டாங்களே அது நல்லா இருந்தது, ரசிக்கும்படி இருந்தது. ஆனால் விக்கல்கிட்டேருந்து ஒன்றுமே ரசிக்கும்படி இல்லை. எல்லாமே போலி மாதிரி எனக்கு தெரிஞ்சதுப்பா. காரணம் என்னென்னா அவருடைய பாசத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லை. உன்ன கனின்னு சுபிக்ஷா இதில் ஒன்றும் தெரில எனக்கு. வேறு என்ன இவர் செஞ்சார் அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னா எல்லாம் தான் செய்ததாக சொன்னார். அவ்வளோதான் இவர் செஞ்சது.